தமிழகத்தில் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் பெற்றோர்கள் மத்தியிலே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. இதில் தமிழக அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. தொடர்ந்து பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் போதைப் பொருட்கள் சம்பந்தமான செய்திகள் வருவது மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் தருகிறது. எங்கே தமிழகம் போதைப் பொருட்களிலே இந்தியாவிலே முதல் வரிசையிலே நிற்கக்கூடிய மாநிலமாக மாறப்போகிறதோ என்ற பயம் பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கிறது. அரசு இந்த முக்கிய பிரச்சனையிலே தவறு செய்பவர்களை பாரபட்சமின்றி அடையாளங்கண்டு அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். இதுபோன்று தவறுகளை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நிலையை அரசு அவர்கள் மீது ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் போதைப் பொருள், தீவிரவாதம், பயங்கரவாதத்துக்கெல்லாம் ஜாதி, மொழி, மலம், இனமெல்லாம் கிடையாது, கட்சிகளும் கிடையாது. தனி நபருடைய தவறான செயல்பாடு தான் இவைகளுக்கு காரணம். இன்றைக்கு தேர்தல் அரசியலை தாண்டி போதைப்பொருள் சம்பந்தமாக வாக்கு வங்கி அரசியல் தாண்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கடுமையாக பேசக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறது. காரணம், போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே இருக்கின்றது என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய கடமையாக இருக்கிறது. இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற அரசு திமுக அரசு என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக யார் கைது செய்யப்படுகிறார் என்றால், அரசியல் நான் பேச வேண்டாம் என்று நினைத்தாலும் அதில் சம்பந்தப்பட்டவர் ஆளுகின்ற ஆட்சியை சேர்ந்தவர் என்பதை கட்டாயத்தின் அடிப்படையிலே, பொறுப்பில் இருப்பவர் என்ற அடிப்படையிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னமும் அரசியலை தாண்டி இது போன்ற சமூக விரோத செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர, இது போன்ற முக்கிய பிரச்சனையிலே மெத்தன போக்கை கையாண்டு கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு என்ற நிலை ஏற்படக்கூடாது. இது சமுதாய பிரச்சனை, இளைஞர்கள் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, நம்முடைய தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக செயல்படக்கூடியவருடைய பிரச்சனை என்பதை அரசு மறந்து செயல்படக்கூடாது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சமீப நாட்களிலே அடிக்கடி பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உரிய போலீஸ் நடவடிக்கைகள் தேவை. சம்பந்தப்பட்டவர்களுக்கு முறையாக, சரியாக, கண்டிப்பாக அரசு உணர்த்தக்கூடிய நிலையிலே உணர்த்தக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும்.
எங்களுடைய கட்சி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி ஒன்று. 2, தொடர்ந்து 5 வருட காலமாக சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக மத்தியிலே தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அந்த பணி தொடரும். அந்த நம்பிக்கை எங்கள் மீது அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழக காங்கிரஸ் கட்சியை பற்றி தனிப்பட்ட முறையிலே பேசுவதற்கு எனக்கு ஏதும் கிடையாது.